ரெக்கார்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெக்கார்டிங் ஆகுது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சூத்திரம் சொல்லலாம். இன்னைக்கு என்ன சூத்ரா? இந்த சூத்திரம் பேர் வந்து ஊர்த்வ திர்யக்ஞாம். ஊர்த்வ திர்யக்ஞாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? vertically and crosswise. இதான் இன்னைக்கு புது பாடம். ஊர்த்வ திர்யக்ஞாம் vertically and crosswise. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 48 multiplied by 23 பண்ணலாமா? ஓகேங்க ஜி. வெர்டிகலினா ஒன்னு மேல ஒன்னு கீழே அப்படி இருந்தாக்கா அதுக்கு வெர்டிகலின்னு பேரு. இப்போ இந்த 48 23ல வந்து 4 மேல இருக்கு, 2 கீழே இருக்கு. 4ம் 2ம் ஒன்னு மேல ஒன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு வர்டிகல் அப்படின்னு பேரு. வர்டிகல்னா ஊர்த்வ, சான்ஸ்கிரிட்ல ஊர்த்வ வர்டிகல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 2 ஸ்லாஷ். இப்போ கிராஸ் வைஸ் பண்ணணும். கிராஸ் வைஸ் வந்து 4ம் 3ம் கிராஸா இருக்கு. அது தவிர இன்னும் ஒண்ணு கிராஸா இருக்கு. என்ன கிராஸா இருக்கு? 2ம் 8ம் இல்லையா? அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் மறுபடியும் வெர்டிகலி பண்ணணும். வெர்டிகலி என்ன இருக்கு? 8ம் 3ம் வெர்டிகலா இருக்கு. ஓகேவா? இப்போ 4 2 8 ஸ்லாஷ் 4 3 12 பிளஸ் என்ன இருக்கு? 8 2 16, 8 2s are 16, 8 3s are 24. இப்போ that is equal to 8 slash 12 plus 16 எவ்வளோ? 28 இல்லையா? 28 slash 24 that is equal to 8 plus இந்த 28ல இருந்து 2 எடுத்துக்கணும். 2 எடுத்துட்டு 8 மட்டும் அங்க விட்டுடணும். அந்த 8ஓட கூட அதுக்கு அடுத்த கட்டத்துல 2 இருக்கு இல்லையா? அந்த 2 எடுத்துட்டு 4 மட்டும் அங்க விட்டுடணும். அப்போ 8 plus 2 10 slash 8 plus 2 10 slash 4. இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்னா இந்த 10 plus இந்த கட்டத்துல 10 இருக்கு இல்லையா? அந்த 1 இங்க எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து 0 மட்டும் அங்க விட்டுடணும், 4 அங்கேயே விட்டுடணும். இப்போ வந்து 10 plus 1 11 slash 0 slash 4 that is equal to 1104. இதான் ஆன்சர். ஓகேவா? So 48 into 23 is equal to 1104. ஓகேவா? நீங்க கால்குலேட்டர்ல வேணும்னா செக் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 48 into 23 என்ன இருக்குன்னு பாருங்க. 1104 வருதான்னு பாருங்க. பார்த்துட்டு கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்ல கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க சொந்தமா போடணும். அப்போ அங்க கால்குலேட்டர் இருக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி போட்டாக்கா ஈஸியா போடலாம். ஓகேவா? உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்பாடெல்லாம் தேவையே இல்லை. 4 2 8 4 3 12 இதெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? அதனால நீங்க வந்து ஈஸியா போடலாம், மல்டிப்ளை பண்ணலாம்.
புரியுதா? இதுக்கு வந்து வெர்டிகலி அண்ட் கிராஸ்வைஸ் அப்படின்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல ஊர்த்வ திரியக்ஞாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே ஊர்த்வ திரியக்ஞாம் இன்னொரு வழியில போட்டு காமிக்கிறேன். செகண்ட் மெத்தட் 48 is equal to 40 plus 8. 48 plus 8 தானே 48 இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 23 is equal to 20 plus 3. ஓகேவா? இது புரியுறதா எல்லாருக்கும்? ஈஸி தானே? இப்போ வந்து இந்த 40 plus 8 20 plus 3 இந்த 4 நம்பர் இருக்கு இல்லையா? இந்த 4 நம்பர்ல 40யும் 20யும் வெர்டிகலா இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. 8ம் 3யும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு, வெர்டிகலா இருக்கு. அதனால நம்ம வந்து வெர்டிகல் ப்ராடக்ட்ஸ் வெர்டிகலா இருக்கிற நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஓகேவா? வெர்டிகல் ப்ராடக்ட்ஸ் வெர்டிகல் ப்ராடக்ட்ஸ் என்ன? 40 into 20. யா 4 2 8 பக்கத்துல 2 சைபர் போட்டா 40 20 is equal to 800. அடுத்தது இன்னொரு வெர்டிகல் ப்ராடக்ட் ஒன்னு இருக்கு பாருங்க. அதுல வந்து 8 into 3 8 3 24. ஓகேவா? 20. ஓகேவா? இப்போ வந்து கிராஸ் வைஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு? கிராஸ் வைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 40 into 3. ஏன்னா 40யும் 3யும் கிராஸா இருக்கு இல்லையா? 4 3 12 120. ஓகேவா? ஓகேங்க தாத்தா. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இருக்கு 20 into 8ங்க தாத்தா. கரெக்ட். 20 into 8 is equal to 160 160. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் 4 நம்பரையும் டோட்டல் பண்ணி போட்டாக்கா டோட்டல் is equal to என்ன வருது? டோட்டல் பண்ணி பாருங்க. உங்க நோட் புக்ல எல்லாம் பண்ணுங்க. எல்லாரும் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணா எவ்வளவு வருது? அதே நம்பர் வருது பாருங்க. 1104 ஆன்சர். வெர்டிகலி அண்ட் கிராஸ் வைஸ் வந்து இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஓகேங்க தாத்தா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணலாம். நீங்க வந்து இது பிடிச்சிருந்தா இப்படி பண்ணுங்க, இல்ல அந்த வழி பிடிச்சிருந்தா அப்படி பண்ணுங்க. மெத்தட் 1 without splitting numbers. மெத்தட் 2 வந்து splitting the numbers. 48 வந்து ரெண்டா பிரிக்கிறோம். 40 8 23 வந்து 20 3 ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பிளிட்டிங் பண்ணி பண்ணலாம், ஸ்பிளிட்டிங் பண்ணாம அப்படியும் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, எந்த வழியில பிடிச்சிருக்கோ அந்த வழியில நீங்க இத போடலாம் இந்த கணக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னொரு கணக்கு போடவா? ஓகேங்க ஜி. ஓகேங்க ஜி. கண்ணா மியூட் பண்ணிக்கோங்கம்மா. யாரெல்லாம் மியூட் ஆன்ல இருக்கீங்களோ மியூட் பண்ணிக்கோங்க. இத வந்து வைப் அவுட் பண்ணிட்டுமா? நான் காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகேங்க ஜி. ஓகே, நான் வந்து கிளியர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு சம் போடுறேன் பாருங்க. இப்போ வந்து இப்போ இன்னொரு சம் போட்டு காமிக்கிறேன் நானு. 59 multiplied by 73. ஓகேவா?
இது வந்து சின்ன குழந்தைக்கு 2ஆம் கிளாஸ் Okay, 3ஆம் கிளாஸ் தாத்தா. குழந்தைக்கு போட முடியாது இல்லையா? பெரிய குழந்தைகள்லாம் கூட கஷ்டம். 59 into 73 கஷ்டம். ஆனா 5 into 7 ஈஸியா போடலாம். 5 into 7 slash crosswise product 5 into 3 plus another crosswise product 7 into 9 slash vertical product 9 into 3 is equal to 5 into 7 35 slash 5 into 3 enna 5 into 3 is 15. 7 into 9 63 slash 9 into 3 enna 27. இப்போ வந்து 35 அப்படியே போட்டுக்குங்க ஸ்லாஷ் 15 plus 63 போட்டா என்ன ஆச்சு? என்ன வருது? 78 வருதா? 78 தாத்தா. ஆமாங்க தாத்தா. ஓகேவா? இப்போ வந்து 35 ஓட கூட இந்த 78ல இருந்து 7 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8 plus இந்த 27ல இருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 7 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 35 plus 7 35 plus 7 42 எவ்வளவு? தாத்தா. 42 slash 10 தாத்தா. slash From 7 7. that is equal to 42 plus 1 அந்த 10ல இருந்து 1 எடுத்துக்கோங்க. 0 அப்படியே இருக்கட்டும், 7 அப்படியே இருக்கட்டும். இப்போ 42 plus 1 is equal to 43 slash 0 slash 7. இப்போ வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு? 4307. பாத்தீங்களா? இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்க கால்குலேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் செக் பண்ணுங்க. 59 into 73 is equal to 4307. 4307. ஓகேவா? ஓகே தாத்தா. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? நல்லா புரியுது எல்லாருக்கும் தாத்தா. புரியுதா? யாருக்காவது புரியலையா? புரியலன்னா கேளுங்க. புரியுதா? இப்போ 59 is equal to 50 plus 50 9. plus ஓகேவா? 9 தாத்தா. 50 plus 9. அதே மாதிரி 73 73 is equal to 7. 70 plus 3 தாத்தா. plus 3. ஓகேவா? இப்போ vertical products என்ன? 50 into 70 into 17 தாத்தா. is equal to 50 into 70 எவ்வளோ? 35,000 தாத்தா. Correct. 3,500 தாத்தா. 9 into 3 என்ன? 27 தாத்தா. 27. Correct. அடுத்தது crosswise products. crosswise products என்னென்ன? 50 into 3 தாத்தா. 70 into 9 தாத்தா. is equal to 150. 150யா? அடுத்தது இன்னொரு crosswise product இருக்கு. 70 into 9 தாத்தா. very good. 70 into 9 is equal to 70 into 9 எவ்வளவு? தாத்தா. 630 தாத்தா. correct. அடுத்தது டோட்டல் போடணும். TOTAL is equal to 4,307 தாத்தா. 4,307 ஆன்சர். ஓகேவா? இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ரெண்டுமே வெர்டிகலி அண்ட் கிராஸ்வைஸ் தான். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்க தாத்தா. இதே மாதிரி இன்னொரு சம் போடட்டுமா?
இன்னும் ஒரே ஒரு சம் போட்டுமா? ஓகேங்க தாத்தா. கிளியர் பண்ணிட்டுமா? இத போர்டு, ஒயிட் போர்டு ஆல் கிளியர். ஓகேங்க தாத்தா. ஓகே, எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சம் போடுறேன் நானு, பாருங்க. அப்ப நல்லா புரியும். இன்னொரு சம் போடுறேன். 72 multiplied by 58. ஓகேவா? So 7 ஓகேங்க into தாத்தா. 5 slash 7 into 8 plus 5 into 2 slash 2 into 8. ஓகேவா? ஓகேங்க 7 5 தாத்தா. 35. 35. 7 8 எவ்வளோ? 7 8 56ங்க தாத்தா. yes 5 2s are 10ங்க தாத்தா. 10 8s are 16. 16ங்க தாத்தா. That is equal to 35 plus plus 5 oh sorry slash இன்னொரு ஸ்டெப் இருக்கு. 56 plus 10 66. அப்புறம் 16. இப்போ 35 plus plus 6 6 6ங்க தாத்தா. slash 6 16. plus 1 slash 6. ஓகேவா? ஓகேங்க தாத்தா. 35 plus 6 is 41 slash 7 slash 6. plus 6 So the answer is 4176. 4176ங்க தாத்தா. ஓகேவா? கரெக்டா இது? ஓகேங்க தாத்தா. கால்குலேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க தாத்தா. Please check up in the calculator. 72 into 58 4176. That is correct. இப்போ செகண்ட் மெத்தட்ல போடலாமா? vertically and போடலாங்க தாத்தா. crosswise. 72 is equal to 70 into 2. into இல்ல பிளஸ். அப்புறம் 58 is equal to 50 plus 8. vertical product வந்துங்க தாத்தா 50 into 50 into 70. அப்புறம் வந்து 2 into 8ங்க தாத்தா. Very good. 2 into 8ங்க தாத்தா is equal to 16ங்க தாத்தா. 16. Very good. அப்புறம் crosswise product. ஆமாங்க தாத்தா. crosswise 70 product into வந்து 70 into 8ங்க தாத்தா. அப்புறம் 50 into 2ங்க தாத்தா. fifty into 50 into 2ங்க தாத்தா. 50 into 2 எவ்வளோ? 100ங்க தாத்தா. இப்போ டோட்டல் போடுங்க. டோட்டல் 5700ங்க தாத்தா. இல்லையே, வேற மாதிரி வருது. ஆன்சர் வேற வருது, சரியா வரலையே. 5700
இங்க தப்பு. இது பாரு 70 into 8 தப்பு. 70 into 8 எவ்வளவுமா? 70 into 8 560. யா 560. ஓகேவா? ஓகேங்க தாத்தா. ஓகே. இப்போ கரெக்டா வரும். 4176. ஓகேவா? ஓகேங்க தாத்தா. ஓகேங்க தாத்தா. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், போடுங்க. போடுறீங்களா? போடுறோம் தாத்தா. ஹோம்வொர்க் நான் கொடுத்துமா? 34 ஓகேங்க தாத்தா. into 26. தாத்தா எனக்கு ஒரு டவுட் தாத்தா. எனக்கு ஒரே ஒரு டவுட். இதெல்லாம் ஹோம்வொர்க் போடுங்க. ஹோம்வொர்க் 24 into 42 போடுறீங்களா? போடுறோம் தாத்தா. 67 into தாத்தா எனக்கு ஒரு டவுட்ங்க தாத்தா. இதெல்லாம் ஹோம்வொர்க் உங்க நோட்புக்ல நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்வொர்க் 34 into 26, 24 into 42, 67 into 23 ஹோம்வொர்க். இது போடுங்க எல்லாரும். தாத்தா எனக்கு ஒரே ஒரு ரெண்டு டவுட். மெத்தட்லயும் போடுங்க. இந்த மெத்தட்லயும் போடுங்க, அந்த மெத்தட்லயும் போடுங்க. புரியலன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு என்ன கேளுங்க. ஓகேவா? ஓகே தாத்தா. ஓகே. இப்போ நான் வந்து இது எண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேங்க. சரிங்க ஜி. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः।